பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்த்தல் அதனினும் இளமே. இப்படிதாங்க எம்ஜிஆர் வாழ்ந்தாரு. ஒருத்தர் பணத்தாலையும் மதத்தாலையும் பெரியவர்ன்றதுக்காக அவர் கையெடுத்து கும்பிட்டதும் இல்ல. ஒருத்தவங்க ஏழைங்க, சாதியில கம்மியானவங்கன்னு தெரிஞ்சு அவங்கள நிராகரிக்கவும் இல்லை எம்ஜிஆர். எல்லாரையுமே சமமா தான் பார்த்தாரு எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் முக்கியமா ஏழைகளின் வாழ்வாதாரம் முன்னேறணும் தான் நினைச்சாரு. ஏழைகளுக்கு எல்லாமே கிடைக்கணும், சாதி மத வேறுபாடு இல்லாமல் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா வாழணும், மக்கள் எல்லோருமே முன்னேறணும்னு நினைச்சவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்கள் எப்பவுமே மக்களை ரத்தத்தின் ரத்தமேன்னு தான் சொல்வாரு. ஏன்னா மக்கள் எம்ஜிஆர் மேல ஒரு மிகப்பெரிய பற்று வச்சிருந்தாங்க. சத்துணவு தொழிலாளர்களா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும், நரிக்குறவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எம்ஜிஆரோட ரொம்ப இணக்கமா இருந்தாங்க. சாதி மத வேறுபாடு பார்க்காம மக்களை கட்டி தழுவி அணைச்ச ஒரே தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான்.